ஹாய், நான் தியாகராஜ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். திருநெல்வேலியில் விக்கிரம பாண்டியன் ஆண்ட ஒரு ஊர் தான் உக்கரங்கோட்டை. அந்த ஊர் தான் எங்கள் ஊர், நான் பிறந்த ஊர். அந்த ஊரில் நடக்கிற அசன திருவிழாவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உக்கரங்கோட்டை அசன குறும்பாடு 30 ஆடு காலி அண்டா காலி ஆகிட்டு வர்றது அதெல்லாம் குறும்பாட்டு சாமி அவியல் சூப்பர் நிறையா போடணும். அதை பண்ணி இங்கே வந்து பாயசம் அடப்புற பாயசம் கப்பில் பாயசம் பிடிக்காதா? வரேன். இது வந்து சர்ச்சில் கலர் இதெல்லாம் சாப்பிட மாடுறாங்க. எழுத்து கட்டுறாங்க. கூட்டத்தை பாருங்க. ஓ, வெயிட்டிங்கில் இருக்காங்களோ? ஏமா வெயிட்டிங்லடா அண்ணனுங்க சாப்பிட்டேன். தலைவாண்டி அவியல் நல்லா இருக்குடா. நமக்கு உள்ள ஐயர்வாள் நான் புரியல. ஏன் கச்சேரி இல்லை வைரஸ் நான் பாடுறேன் நான் இல்லாமல நான் இல்லை நான் வீடியோ எடுத்தால் நம்ம ஊர் ஜனங்களாம் பார்த்துக்கலாம்ல. இந்த அம்மா வந்து மெடிக்கலில் இருக்காங்க, ஆனால் இன்றைக்கி ரசத்தை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரின் அசனம் நீங்களும் எடுத்து வீடியோ போடலாம். நான் படிக்கிறது எடுக்கிறோம். வீடியோ காலிலே போயிட்டு இருக்கல எப்படி இருக்கீங்க? என்ன இருக்காரு வீடியோ கால் போட்டுருக்கீங்களா? வீடியோவில் வா நம்ம ஜனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. ஆசையாக இருக்குது. எனக்கு எடுத்து அனுப்பி விடுங்க. நான் இதுதான் வந்தேன் ஊருக்கு. அசன சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஃபேமிலிலாம் வரல, வாங்க. நான் மட்டும்தான். உட்காருங்க. உங்களுக்கு முடிச்சு ஆர்டர் முடிச்சாச்சு. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குல்ல? ஐயா நேற்று நைட்டு அசனத்துக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வந்து முதல் பந்தியில் அதுக்கு தானே வந்தோம். சரி சரி. அம்மா கூட்ட கூடாடா. எது அம்மா தான். உங்கள் அம்மாவை நீங்கள் தான் வச்சுக்கிறோம். அம்மா தான் பிடிக்க மாட்டேங்க. அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பாட்டெலாம் நல்லா தான் பாடுறாங்கண்ணே. அது மாதிரி நடக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்ய? சரி, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. யார் தெரியுதா? யாரு? கீபோர்டு. அது என்ன கீபோர்டு? அங்கே வாசு வேணும் வச்சுப்போம். ரைட். சின்னது பார்ப்போம். நைட்டு பார்ப்போம். ரைட்டு வா. நீங்கள் தான் முதல் பாட்டா? அப்படி இல்லை மேடம். ஏன் மோசனி பிள்ளைங்க ஏன் கச்சேரின்னா நான் முதல் பாட்டு. மோசனி பிள்ளைங்க இல்லை. அதெல்லாம் ஊருக்கு வரதே இல்லையா? இல்லை, கூப்பிட்டான். அவன் பிஸியாக இருக்கான். இல்லை, வரமாட்டான். மாமா கடைசி திட்டிக்கிட்டே இருந்தார். ஒரு பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்டா அப்படின்னு. அம்மா விட்டுட்டு என்ன செய்ய? அதுக்கப்புறம் சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டோமா? அடிக்கடி சொல்லிட்டு யார் செயின் பாட்டி அக்கா மகன்
புரியல. அப்படியா? அக்கா மகன்னா கிழக்கு இருந்தீங்களே கோயிலுக்கு பின்னாடி. ஏ சாமி, ஏ இது ஞாபகம் இருக்காயா? உங்கள் மாமாலாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ ஜூலியஸ் மோசன்னு சரி இங்கிட்டு வா, என் பக்கம் இங்கிட்டு வா, இங்கிட்டு எடுத்து வை. நல்லா இருக்கேன். அதே மாதிரி தெரியாமல் இருக்கும். என்ன தாய், நல்லா இருக்கேன். காலைல பாட்டு பாடினேன்னு பார்க்கலையா? சரி வரேன் இருப்பேன். நான் ஒரு வாரம் இருப்பேன் கண்டிப்பாக்கா. கண்டிப்பாக இந்த நம்பாள் நீங்கள் முன்னாடியே கொண்டு அங்கே போய் சாப்பாடு போட்டாங்க. விஐபிலாம் பாட்டு பண்ண கேட்டுறா? நான் கேட்டுறா? ஏன் அவியல் போடுங்கடா, நல்லா இருக்கு. அவியல் டாப்அப் பண்ணியிருக்கானுவோ. உனக்கு என்ன வேணும்? இவளுக்கு சாம்பார் வந்துக்கிட்டு நீங்கள் யாருன்னு தெரியலையம்மா? தெரியலையா? கம்சல சார் வீட்டு பக்கம் வீட்டு தர்மம் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க மருமகனா? யார் மருமகா? தர்மம் சார் தர்மம், மிலிட்ரி தர்மம். ஆமாம். ஏ சாமி, எவ்வளோ காலம் ஆச்சு இவங்களெல்லாம் பார்த்து. சாம்பார் ஊற்றுங்கய்யா. சரியான கரெக்டாக தான் வந்து நின்றுருக்கு கேமரா. நான் சாப்பிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டேன். அவியல் நல்லா பண்ணியிருக்காங்கடா. சமையல் யார் தங்கச்சி வந்திருக்காளோ? யாரு? ரைட்டு, நான் ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒன்றே எடுத்தப்பா கரெக்டாக. அதாவது யாருக்கும் என்ன தெரியுதுன்னு பார்க்க வரேன். சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டோம்ல. உங்க பார்ப்பாங்களா? என் முதல்ல உட்காரக்கூடாது. 2 பேர் தானே? ஏடா காலையில் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக நிற்கிறேன்னு நீ போகிற. ஏன்னா இப்படி இருக்க? இப்படிதாம்மா இருக்கான்.
மதிக்கவே மாட்டான், எவனையும் மதிக்கிறதுக்கு. சாயந்தரம் வாங்கடா, அங்கிள் பாடுறேன். என் தம்பிங்கன்னு தெரியல. எப்படி இருக்கு? அப்படியே இது இவன் தான் இவன் தான். நேற்று